JJS23 செய்தி தொலைக்காட்சிக்காக தங்களை வரவேற்கிறோம். இன்றைய முக்கிய செய்திகளை பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் பி. பாலகிருஷ்ணா ரெட்டி போட்டியிடுகிறார். இந்த நிலையில் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக தமிழக விவசாயிகள் சங்கத்தின் கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவர் ஸ்ரீராமுலு ரெட்டி சங்க பிரதிநிதிகள் மற்றும் நிர்வாகிகளுடன் ஓசூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் பி. பாலகிருஷ்ணா ரெட்டியை நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து ஆதரவு தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியில், இன்னைக்கு இவ்வளோ கஷ்டப்பட்ட விவசாய மக்களுக்கு பாதிக்க இருக்கிறதுனால அவர் இருக்கும்போது இந்த ஒசூர் தொகுதியில் பாலகிருஷ்ணா ரெட்டி அமைச்சராக இருக்கும்போது எத்தனோ வேலை பண்ணியிருக்காரு. இப்போ ராமநாயக்கன் ஏரி கரை எவ்வளோ சுலபமாக இருக்க மக்கள் நடமாடுறதுக்கு. அது இல்லாமல் எல்லா சாலைகள் இப்போ பண்ணியிருக்காரு. அது இந்த அரசாங்கம் வந்தால், எடப்பாடி அவர்கள் அரசாங்கம் வந்தால், பாலகிருஷ்ணா ரெட்டிங்க எம்எல்ஏ ஜெயிச்சா கண்டிப்பாக எங்களுக்கு நல்லதாக கிடைக்கும்னு சொல்லி இன்றைக்கி நாங்கள் விவசாயிகள் சங்கத்தில் சார்பாக, மாவட்ட சார்பாக, இந்த ஒன்றியம் ஒசூர் தொகுதி சார்பாக அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக நாங்கள் இன்றைக்கி பேட்டி கொடுத்துட்டு போகிறதுக்கு வந்திருக்கிறோம். எல்லா மக்கள் தயவுசெய்து பாலகிருஷ்ணா ரெட்டிக்கு இரட்டைலைக்கு ஓட்டு போட்டு ஆதரிக்கும்னு சொல்லி உங்களுக்கு எல்லாரும் நான் கையெழுத்து கும்பிடுகிறேன். மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்கள் வாக்குறுதிகள் கொடுத்து அதுக்கு மேலே அவர் நல்ல வேலை தான் செஞ்சுட்டு போனார் தமிழக விவசாய மக்களுக்கு. அது இல்லாமல் எடப்பாடி அவர்கள் வந்தார். 5 ஆண்டு காலம் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் கூட அவர் விவசாயிகளை சந்தித்து விவசாயிகளுக்காக ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்றுக்கொண்டு ஒசூர் இல்லை, கிருஷ்ணகிரி மாவட்டம் இல்லை, தமிழகத்தில் எல்லா மாவட்டத்தில் அவர் ரொம்ப அமைதியாக நல்லதாக செஞ்சுட்டு போனார். இவர் ஸ்டாலின் அவர்கள் பொய்யான வாக்குறுதிகள் ஒரு 1000 கொடுத்து 5 கூட பண்ணாமல் ஏமாத்திருக்காரு. அந்த அடிப்படையில் விவசாயிகள் ஒரு அதிகாரிகள் இடம் போய் எதனா விவசாயிகள் குறைகள் புகார் தெரிவித்தால் அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரியோ தாசில்தாரோ இல்லை மற்ற அதிகாரிகளோ பதில் கொடுக்காமல் அந்த கேட்டில் இருக்கிற வாட்ச்மேனு பிஓனு இவருக்கு தான் அதிகாரம் கொடுத்துருக்காரு. அந்தளவுக்கு இந்த தமிழக அரசு செஞ்சு வந்திருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், எல்லா அமைச்சர்கள் எல்லா அதிகாரிகளுக்கு சப்போர்ட்டு. காரணம் என்னன்னா, இன்றைய தினம் மக்கள் பாதிக்கப்படுறது ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு இல்லை, பிஓனுக்கு தான் தெரியும். பிஓன் தான் ரிப்ளை கொடுப்பாரே தவிர மற்றதெல்லாம் கிடையாது. இப்போது நாங்கள் உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம், ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாமே பண்ணோம். நேற்று வந்திருக்கு ரிப்ளை, நேற்று தான் வந்திருக்கு. இது ஒரு அரசாங்கமாக இது? உடனே ரிப்ளை கொடுக்கக்கூடாது? எங்களுக்காக நாங்கள் செய்கிறோமா? தமிழக விவசாயிகள் மேலே எந்த மாதிரி அக்கறை இருக்குது இவருக்கு? என்ன மாதிரி அவர் விவசாயிகளை பற்றி ஏற்றுக்கிறாரு? ஆகியனால் விவசாயிகள் கண்டிப்பாக சொர்ணை வைத்து கொண்டு இந்த அரசாங்கம் அடித்து தள்ள வேண்டும் சொல்லி நான் விவசாய மக்கள் நான் வேண்டுகொள்கிறேன். அது இல்லாமல் அதிகாரிகள் இல்லாமல் அதிகாரம் ரூலிங் பார்ட்டி, அதிகார பார்ட்டியில் இருக்கிறவங்க ரவுடிசம், மார்க்கெட்டு, பூச்சி மருந்துகள், உரங்கள் எல்லாமே திட்டுத்தனமாக இப்போ டூப்ளிகேட் தான் விற்கிறாரு, பொய்யான சரக்குகள் தான் விற்கிறாரு. யாருமே கண்டுக்க மாட்டார். ஜாதி, இவருக்கு ஒரு ஜாதி இருக்குது, அந்த ஜாதிக்கு மட்டும்தான் உதவி செய்கிறாரு. அந்த ஜாதிக்கு மட்டும்தான் அவர் ஈடுபட்டு வந்திருக்காரு தவிர அந்த ஜாதியில் கூட விவசாய மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாருன்ட்டு அவருக்கு தெரியாது.
ஒரு ஜாதியில் ஒரு கட்சி எத்தனை கட்சி எத்தனை கூட்டம் வச்சுருக்கீங்க. ஆனால் நாங்கள் தமிழகத்தில் எல்லாமே சுற்றிட்டு வந்தோம். எந்த மாவட்டத்தில் ஆகட்டும், எந்த விவசாய சங்கம் இருந்தாலும் கூட இப்போ இன்றைக்கி உங்களை குறை சொல்கிறத தவிர உங்களை யாரும் பாராட்டுறதுக்கு யாரும் இல்லை. நீங்கள் இன்னைக்கு துண்டு போட்டு விவசாய சங்கம் சொல்லி ஏமாத்தாதுங்க. உங்கள் சொத்தில் ஒரு பச்சை துண்டு போட்டு வருவாங்களா, அவங்கெல்லாம் விவசாயிகள் கிடையாது. எல்லாம் புரோக்கரு, ஏமாத்துறவங்க, திருடுங்க, ரவுடிங்க தான் வந்துட்டு இருக்காரு தவிர உண்மையான கஷ்டப்படுற விவசாயிகள் உங்கள் பக்கம் யாரும் வரல. பல லட்சக்கணக்கில் வசூல் பண்ணிருக்கீங்க இல்லையா, மின்சாரம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. எங்கே அந்த மின்சாரம், எங்கே அந்த பணம், எங்கே 5000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. யார் அப்பா வீடு சொத்து கொடுத்துருக்கீங்க? உங்கள் அப்பாவோட சொத்தாக கொடுத்துருக்கீங்க. உங்கள் அப்பாவோட சொத்து கொடுக்கல, கொடுத்துருக்க அரசாங்கம் சொத்தாக கொடுத்துருக்கீங்க. யார் கடன் பண்ணி தமிழகத்தில் எல்லாரும் மேலே கடன் ஏற்றி அது 5000 ரூபாய் எல்லாருக்கும் சேரவில்லை. நாடகத்தில் அன்னைக்கு வேஷம் போட்டு வந்த மாதிரி 5000 ரூபாய் கொடுத்துட்டு ஒரு 10 பேருக்கு நான் கொடுத்தாச்சு 5000 ரூபாய் இலவசம் பஸ்ஸு. யார் போராட்டம் பண்ணார், ஆர்ப்பாட்டம் பண்ணார்? 5000 ரூபாய்க்கு யார் போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணார்? இதெல்லாம் மக்களுக்கு தெரியும். ஒரு அம்மா சொல்லுது, ஏம்மா 5000 ரூபாய் கொடுத்துருக்காரு, நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு கேட்டால் என்ன சொல்கிறாரு தெரியுமா? அந்த அம்மா அவங்க அப்பாவோட சொத்தான்னு கேட்குது. அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே இல்லை, தெரியல, பாவம். இலவசம் பேசுனா அவங்க அப்பாவோட சொத்தை கொடுக்குது. அந்தளவுக்கு மோசமாக இன்றைக்கி கரண்ட்டு மீட்ரு 1600 ரூபாய் லாஸ்ட் அமௌண்ட் அவர் வாங்குது அதிமுக அரசாங்கத்தில். இந்த அரசாங்கம் வந்த உடனே 7000 ரூபாய் ஏற்றிட்டார். யார் தலைமையில் போகுது அது? எத்தனை மக்கள் பயணப்படுத்த பொருள்கள் எத்தனை அதிகமான ரேட்டு பண்ணியிருக்கீங்க நீங்கள்? ஒரு குவார்டர் பாட்டில் எவ்வளோ ஏற்றிருக்கீங்க? குவார்டர் மேலே எவ்வளோ வாங்குறீங்க? இதெல்லாம் மக்கள் தெரியாமல் இல்லை. நீங்கள் என்ன இலவசம் கொடுக்குறது? கடை வாங்கியிருக்கிறீங்க, 10% கொடுத்துருக்கீங்க, 90% என்ன ஆச்சு? இதெல்லாம் மக்களை புரிஞ்சு கொண்டு அம்மா ஆட்சி எப்படி வந்ததோ அதே போல் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் தொகுதி அனைத்து மக்கள் அதிமுக கட்சி ஆதரித்து நீங்கள் ஓட்டு போட்டு இந்த ஆட்சியை காப்பாற்றினா அந்த ஆட்சி நம்மளை காப்பாற்றணுன்ற சொல்லி நான் எல்லா விவசாயிகளையும் வேண்டுகொள்கிறேன். விவசாயிகளே இல்லை, இன்றைக்கி அதிகாரி ஆகட்டும், எம்ப்ளாய் ஆகட்டும், ஒரு கம்பெனி எம்ப்ளாய் ஆகட்டும், இன்றைக்கி எவ்வளோ பாதிக்கப்படுறாரு. எல்லா காலேஜ் பீஜன் ஆச்சு, ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை சுப்பிரமணியம் மாதத்துக்கு 4 வாட்டி வந்திருந்தார். என்ன பண்ணார்? ஒன்றுமே பண்ணல. மின்சார அமைச்சர் அவர் யாருன்னு தெரியாது. சார் பதவி அலுவலகத்தில் சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு வருஷத்துக்கு எத்தனை பேர் மாற்றுறது, எத்தனை வாட்டி விஜிலன்ஸ் பிடிக்கிறது? ஏன் அவரெல்லாம் ஏன் பனிஷ்மெண்ட் கொடுக்காமல் இருக்கிறீங்க? காரணம் என்ன? உங்களுக்கு ஒன்லி ஃபார் ரெவன்யூ. எல்லா துறையிலையும் எல்லா அதிகாரிகள்கிட்ட நீங்கள் லஞ்சம் வாங்கி லஞ்சம் கலெக்ஷன் பண்ணி ஒரு விஓவிலிருந்து ஐஏஎஸ் ஓரில் கலெக்ஷன் பண்ணி அந்த கலெக்ஷன் கொடுக்கல அதிகாரி உடனே மாற்றுறது. எல்லாம் கலெக்ஷன் பண்ணி கலெக்ஷன் வாரிட்டு போயிருக்கீங்க. இன்றைக்கி எல்லா மக்களுக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இது. ஆனால் தயவுசெய்து எல்லா மக்களும் சொன்னதான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ தாலுகா ஆஃபீஸ் போனால் தாசில்தார் இருக்க மாட்டார், சப்கலெக்டர் ஆஃபீஸ் போனால் சப்கலெக்டர் இருக்க மாட்டார். இருந்தாலும் பதில் கொடுக்குறது யாருன்னா கேட்டில் இருக்க பிவன். வாட் இஸ் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபார்? என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த அரசாங்கம் பண்ணியிருக்குது? இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காரு? ஆகியனால் தயவுசெய்து மக்கள் புரிஞ்சு கொண்டு நல்ல ஆட்சி வரும். எடப்பாடி அவர்கள் சிஎம் ஆனால் கண்டிப்பாக ஒரு ராமராஜ்யம் அந்த அடிப்படையில் வரும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி நரேந்திர மோடி எவ்வளோ கொடுத்துருக்காரு எங்களுக்கு தெரியும். என்ன நரேந்திர மோடி பிஜேபி அரசாங்கத்தில் கொடுத்துருக்காரு இல்லையா? என்ன ஆச்சு அது? உங்கள் பேர் சொல்கிறீங்க. அரிசி யார் கொடுக்குறாரு? சொசைட்டியில் அரிசி யாருது? அது
ஏன் அவர் பேர் இருக்கக்கூடாதா? மற்றதெல்லாம் தளவாடங்கள் விவசாயம் பணிமற்றர்கள் வந்து எத்தனையோ பேர் கொடுத்துருக்காரு. எல்லாம் வந்து பிளாக் மார்க்கெட்டில் வெளியில் போகுது. இதுக்கு ஒரு பச்சை துண்டு போட்டுக்கினே அவன் பச்சை துண்டு போட்டுக்கினே ஏமாத்துகிற ஒரு கட்சிக்கார வச்சுக்கினே ஏமாத்துகிற ஆளுங்களை வச்சுக்கினே அவர் விவசாய சங்கம் சொல்கிறார். 30 ஆண்டுகள் ஆச்சு நான் வந்து இந்த விவசாய சங்கத்துக்கு எத்தனையோ பேர் பச்சை துண்டு போட்டு வந்திருக்காரு இன்றைக்கி. ஆனால் விவசாயிகளுக்காக போராட்டம் ஆர்ப்பாட்டம் எத்தனை ஆர்ப்பாட்டம். ஏன்னா 10 பைசா நீங்கள் உங்கள் அப்பா இருக்கும்போது 10 பைசா பால் லிட்டருக்கு ஏற்றும்போது 2010ஆம் ஆண்டு 10வது மாதத்தில் எங்களெல்லாம் பிடிச்சி கைது பண்ணிங்களே, ஏன் மறந்துட்டுமா? ஆனால் மக்களுக்கு வந்து நீ வந்து பொய்யான வாக்குகளை பொய்யான அறிக்கைகளை விட்டு ஆயிரக்கணக்கில் 5 கூட நீங்கள் செலுத்தாமல் இப்போ இருக்கிறது மக்களுக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. ஆகியனால் மக்கள் வந்து நல்லா புரிஞ்சு கொண்டு இப்போ பல கோடிக்கணக்கில் இருக்கிறோம். போனால் எப்படியாவது நாங்கள் வந்து ஜெயிக்கணும். ஒசூர் ஆதாயம் நல்ல வருமானம் இருக்குது. ஒசூரில் ஜெயிக்கணும். ஏன்னா இந்த அப்பாவி மக்கள் தெலுங்கு கன்னடா எல்லாம் படிச்சிருக்காளுங்க. இன்றைக்கி வந்து நாலேஜ் கார்டர் ஏர்போர்ட் யார் கேட்டார்? உங்களை யாரும் கேட்கல. ஏன் இப்போ 4-5 வருஷம் மேலே ஆச்சு அறிவித்து ஏன் ஏர்போர்ட் வரல? நாலேஜ் கார்டர் யாரப்பா ஒரு சொத்தது? நாலேஜ் கார்டர் கொடுக்க விவசாயிகளை பரம்பரையாக வாழ்ந்து வந்திருக்கிறது, பரம்பரையாக வாழ்கிற ஒரு விவசாயிகள் நிலங்கள் உங்கள் அப்பா ஒரு சொத்தா நீங்கள் கொடுக்கறதுக்கு? ஏன் விவசாயிகள் சம்மந்தம் இல்லாத நீங்கள் வந்து கொடுக்க போகிறீங்க? இதெல்லாம் ஒரு அரசாங்கமாக இது? அப்பாவி மக்கள் கேட்க மாட்டார்னு கேட்க மாட்டார் இல்லை. ஒசூர் தொகுதி இல்லை. கண்டிப்பாக தமிழகத்தில் எல்லா மாவட்டத்தில் வந்து இது வந்து பாடம் புகட்டுறதுக்கு நேரம் வந்துடுச்சு. ஜென்மத்தில் வந்து நீ உங்கள் குடும்பம் எத்தனை இருக்குதோ எல்லாமே ஜென்மத்தில் நீங்கள் வந்து அரசியல் வர முடியாது. நல்லா கவனம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மக்களை ஏமாத்துகிற வேலை வச்சுக்காதீங்கன்னு சொல்லி நான் வந்து எதிர்ப்பு நான் தெரிவிக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம வேட்பாளர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து நம்ம சந்திக்கலை இது வரைக்கும். நாங்கள் தமிழ்நாடெல்லாம் சுற்றிட்டு வந்தோம். ஒரு எடப்பாடி அவர் பழனிசாமி அவரு கூப்பிட்டாரு, அங்கேயும் போயிட்டு வந்தோம். அவர் நல்ல மாதிரி ஏற்றுக்கிறேன், நான் வந்து கண்டிப்பாக நான் செய்கிறேன்னு சொல்லி ஒரு வாக்கு உறுதி கொடுத்தாரு. 33 மாவட்டம் நாங்கள் அங்கே போயிருந்தோம். 33 மாவட்டத்துக்கு வந்து எல்லாருக்கும் பதில் கொடுத்தாரு. உட்கார வச்சு நல்லா மரியாதை கொடுத்து கண்டிப்பாக செய்கிறேன்னு சொன்னார். ஆனால் அவர் சொன்னது கடந்த ஆட்சி இருக்கும்போது அவரது எடப்பாடி அவர்களது எங்களை சந்திக்குவார். முதலாக எங்களை கூப்பிடுவார். யார் மறந்துடுவார்னு சொல்லி கலெக்டர்கிட்ட சொல்லி கலெக்டர் வந்து எங்களை கூப்பிடுவார். அந்தளவுக்கு அவர் நல்லதாக செஞ்சார். ஆனால் அவர் நல்லது செஞ்சார்னா ஏமாத்துறதுக்காக 1000 வாக்கு உறுதி கொடுத்துட்டு ஏமாத்திட்டு போயிருக்காரு. அதனால் வந்து இன்றைக்கி இந்த தொகுதி மக்கள் பாலகிருஷ்ணா ரெட்டி அவர்கள் வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும். அம்மா அவர்கள் வந்து அம்மா ஆட்சி இருக்கும்போது 2016ஆம் ஆண்டு அவுட்டர் ரிங் ரோடு ஒசூரில் டிராஃபிக்காக அன்றைக்கி 2016 வந்து மக்கள் எவ்வளோ பாதிக்கப்படுறான்னு சொல்லி 215 கோடி அந்தம்மா அந்த சாலைக்கு ஒதுக்கி விட்டார். ஆனால் இவர் வந்து டெய்லி சர்வே டெய்லி பணம் கொடுத்துட்டே இருக்கார். ஆனால் ஒரு 2 பட்சத்துக்கு 3 பட்சத்துக்கு கொடுத்துட்டு அப்படியே பிரேக் பண்ணியிருக்காரு. காரணம் என்னன்னு சொன்னால் ஷோ பாலிட்டிஷியன், பைத்தியக்கார மக்கள் இங்கே யாரும் கேட்க மாட்டாருன்ட்டு இப்போ கேட்க போகிறாரு. இப்போ என்ன பண்ணுமோ மக்கள் கூட பண்ணுவார். இன்றைக்கி பாகூர் சாலையில் எத்தனை அதிகாரிகள் எம்பி எம்எல்ஏ இல்லாத வந்து அதிகாரிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மந்திரிகள் மாதத்துக்கு ஒரு முறை வராரு வார்னே போகிறதுக்கு ரெவென்யூ கலெக்ஷன். ஆனால் அவருக்கெல்லாம் இந்த இதில் தெரியாத அவருக்கு